ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா மதுரை முத்தீஸ்வரர் கோயிலில் தான் இருக்கேன். இந்த முத்தீஸ்வரர் கோயிலை பற்றின சில தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். சிவபெருமானோட 64 திருவிளையாடல்கள் மதுரையில் நடந்திருக்கு. அந்த 64 திருவிளையாடல்களில் 2வது திருவிளையாடல்கள் நடந்த ஸ்தலம் அப்படின்னா இந்த முத்தீஸ்வரர் கோயில் தான். இந்திரனோட ஐராவத யானைக்கு சாப விமோச்சனம் அளித்தனால தான் இந்த சிவனுக்கு முக்தீஸ்வரர்னு பேர் வந்துச்சு. அந்த ஸ்டோரி என்னென்னா, இந்திர தேவன்கிட்ட துர்வாசக முனிவர் அவர் பூஜை செஞ்ச மாலையை இந்திரதேவனுக்கு ஒரு அன்பின் நிமித்தமாக ஒரு தெய்வ பக்தியுடைய இந்த மாலையை கொடுப்பாரு. அப்போ இந்திரதேவர் என்ன பண்ணிடுவான்னா, இதை அலட்சியப்படுத்திட்டு இந்த மாலையை யானைக்கு கூட பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஐராவத யானைக்கு இந்த மாலையை இந்திரதேவர் போட்டுருவார். யானைக்கு என்ன தெரியும் இந்த மாலையோட மதிப்பு? உடனே யானை என்ன செஞ்சிடும், அந்த மாலையை கீழே போட்டு காலால் மிதிச்சிடும். மிதித்தோடனே இந்த துர்வாச முனிவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். இந்த மாதிரி நான் சாமி கும்பிட்டு பக்தியோட மாலை கொண்டு உன்னைகிட்ட கொடுத்தா நீ அதை யானைகிட்ட கொடுப்ப, யானை காலில் போட்டு மிதிக்குமா, இதுக்கெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரதேவனோட இந்திர பதவியை பறி போகணும். அதே மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ஆயிடணும், எந்த செல்வமும் இல்லாமல் ஆயிடணும் இந்திரதேவரை சபிச்சிடுறாரு. அதே மாதிரி யானையை நீ இந்திரனுக்கு யானையாக இருக்கனால தான் ஆணவத்தில் இருக்க, இனிமேல் நீ ஒரு சாதாரண காட்டு யானையாக பிறப்ப அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. உடனே அந்த யானை இந்த முத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நிறைய வில்வ மரங்கள் இருந்திருக்கு. அந்த வில்வ மரத்துக்கிட்ட தான் இந்த யானை மேய்ஞ்சிட்டு இருக்கும். அப்போ சிவபெருமானை நினச்சி இந்த வில்வ இலையை ஒன்றா எடுத்து சிவனை நினச்சி வழிபட்டிருக்கு. அப்போ சிவன் காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்து இந்த யானைக்கு முக்தி கொடுக்குறாரு. அதனால தான் இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுறாங்க. இந்த கோயிலுக்கும் பேர் முக்தீஸ்வரர் அப்படின்ற பேர் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த சிவன் கோயிலில் கொடிமரமும் இல்லை, நவக்கிரக சந்நிதியும் இந்த கோயிலில் கிடையாது. ஆனால் சந்திரனுக்கு தனியாக ஒரு சிலை வச்சுருப்பாங்க, சந்திரதேவனுக்கு, அதே மாதிரி சூரிய தேவருக்கும் தனியாக ஒரு சிலை வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விசேஷ தினத்தப்ப சூரிய ஒளி உள்ள பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் மேலே விழுகும். அது இந்த கோயிலோட மிகச்சிறப்பு. இங்கே உள்ள சிவபெருமானோட பேர் முக்தீஸ்வரர், அம்பாலோட பேர் மரகதவள்ளி தாயார். இங்கே முருகன் வள்ளி தெய்வானையோட அற்புதமாக காட்சி அளிக்கிறாரு. இங்கே ஒரு விநாயகர் சன்னதி வில்வ இலைக்கு கீழே இருக்குது. அதில் வேண்டுதலை நினச்சி ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிறது, விளக்கு பொருதுறது, தொட்டி கட்டி வைக்கிறது, இப்படிலாம் வச்சாங்கன்னா அவங்க வேண்டுதல் நிறைவேறுதுன்னு இங்கே உள்ள பக்தர்கள் சொல்கிறாங்க. இங்கே சண்டிகேஸ்வரர் சன்னதியும் இருக்குது. அப்புறம் இந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புல தான் மாரியம்மன் தெப்பக்குளமும் அமைந்திருக்கு. மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் இந்த ஸ்தலம் காற்று ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.